பணம் எடுத்தாலும் வரி, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா வரி, இந்த மாதிரி போட்டு 36,000 கோடி வரி பணமா வசூல் பண்ணிருக்காங்க. இந்த பணம் எங்க போச்சு, யாருகிட்ட இருக்கு, எந்த கணக்கும் இல்ல. இதற்கான டிரான்ஸ்பரன்சி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அதுதான் இந்த கொள்ளையர் கூட்டம், திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிற கொள்ளையர் கூட்டம் இன்னைக்கு தமிழகத்துல வந்திருக்கு. அதை காலூன்ற நம்ம விடக்கூடாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் மற்ற கட்சிகள்ல தன்னுடைய அறியாமைனாலும் தெரியாமைனாலும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியாமலே அவங்க வாக்கு போடுறாங்க. அதுக்கு பின்னாடி கொடி பிடிச்சிட்டு போறாங்க. நம்ம யாருக்கு பின்னாடி கொடி பிடிச்சிட்டு போறோம்? அந்த தலைவன் எப்படிப்பட்ட தலைவன், மக்கள் நலனுக்கு போராடுறாங்களா இல்ல மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதை நீங்க போய் தெளிவுபடுத்துங்க. இந்த தேர்தல் 5க்கும் 10க்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற தேர்தல் அல்ல, வாழ்வா சாவாங்கிற தேர்தல் போர். மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க சரியான வேட்பாளர்களை நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பல அப்படின்னா ஒரே நாடு ஒரே கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு மொத்தமா அதிபர் தேர்தல் மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த மாநிலத்திலும் தேர்தலும் இருக்காது, எந்த கட்சியும் இருக்காது. எல்லா கட்சியும் வடக்க இருந்து அழிச்சுக்கிட்டு வராங்க. அதே மாதிரி தமிழகத்துக்குள்ளேயும் வந்திருக்கு இந்த RSS கும்பல். அதை அடிச்சு விரட்டுவது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம விமான நிலையம் தனியார் மயமாக்கல் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு முன்னாடி எல்லாம் நம்ம சென்னையில இருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போகணும், GCC போகணும் அப்படின்னா ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் தான் டிக்கெட் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அதே 8,000 ரூபாய் டிக்கெட் 27,000, 35,000, 40,000. இதான் அதாவது சொல்லுவாங்க இந்த பிரைவேடைசேஷன் கொள்கை, அதாவது தனியார் மயமாக்கலின் தனித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கொள்கையை அறிமுகப்படுத்தினதுல இருந்து அந்த விலைவாசி எல்லாம் பல மடங்கு. ஒரு டிக்கெட்டு அப் அண்ட் டவுன் நீங்க போயிட்டு வரணும் ஒரு GCC கண்ட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60,000, 70,000. முன்னாடி 10,000, 20,000 போயிட்டு இருந்த சாமானிய மக்கள் இன்னைக்கு அந்த பிளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு கூட எட்டாத கனியா மாத்திட்டானுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் தனியாருக்கு தாரவாத்து கொடுத்து அப்புறமா சொல்லுவான், நான் கவர்மெண்ட், நான் என்ன பண்ண முடியும், அவன் தனியார்கிட்ட கொடுத்துட்டேன், தனியார்கிட்ட போய் நீ பேசிக்கம்பா, அவனை எடுத்து கேஸ் போட முடியாது. அதுக்காகவே உருவாக்கி இருக்கானுங்க 650 நீதிபதிகள். இந்தியா முழுக்க RSS ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. அவன் சொல்றதுதான் தீர்ப்பு. நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் கேஸுக்கு போனாலும் அவனுங்க தான். எலெக்ஷன் கமிஷன் அவங்க கிட்ட இருக்கு, ED அமலாக்கத்துறை அவங்க கிட்ட இருக்கு, CBI அவங்க கிட்ட இருக்கு, எல்லா புலனாய்வு துறையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. பொதுமக்களே, இப்படியே நம்ம விட்டுட்டு இருக்க கூடாது. மக்கள் சக்தி மாபெரும் சக்தி என்பதை அந்த மாதிரியான சமூக விரோதிகளுக்கும் தமிழின துரோகிகளுக்கும் காண்பிப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. இங்க 100 பேர் இந்த செய்தியை கேட்டு இருந்தீங்கன்னா அந்த செய்தியை 1,00,000 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். மறந்துடாதீங்க, மறந்து